போடி, நீ யார வேணாலும் கூட்டிக்கிட்டு வா, என்கிட்ட இருந்து 10 பைசா வாங்கிக்கிட மாட்டேன். ஏய், என்ன உள்ள நுழையும் போதே சவுண்டா? என்ன பிரச்சனை ரெண்டு பேத்துக்கும்? இந்த பாருங்க, சோனாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல அவளை பார்த்தேன். இன்னைக்குன்னு பார்த்து சிங்கம்னாரி பஸ் எல்லாம் கூட்டமா இருக்கடி. நான் கம்பியை புடிச்சிட்டு வரணும், நீ டிக்கெட் எடுத்துறீன்னு என்கிட்ட காசை கொடுத்தா. சிங்கம்னாரி வந்து இறங்குனதும் டிக்கெட்டுக்கு கொடுத்த காசை திருப்பி கொடுறீன்னு கேக்குறா. ஏமா, என்ன டிக்கெட் எடுக்காம ஓசியில கொண்டு சிங்கம் நேரில் இறக்கி விடுவாங்க? டிக்கெட் எடுக்க வேண்டாம். அதுக்கு உன் பொண்ணாடி டிக்கெட் எடுத்தாங்க. ஏ, உன்னைய டிக்கெட் எடுக்காம சிங்கம்னாரிக்கு கூட்டிட்டு வந்தது என்னோட திறமை. திறமையா? இந்த பாருங்க, சோனாவரத்துல ஏறும்போது கண்டக்டர் முன்னாடி இருந்தாரு. அவரு டிக்கெட் எடுத்து பின்னாடி வர்றவங்களுக்கு சிங்கம்னாரியே வந்து சேர்ந்துருச்சு. அதுதான் இறங்கிட்டேன். அப்ப டிக்கெட் எடுக்கல. யோ, ஊர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் டிக்கெட் எடுக்க உடனே மாதிரி லூசு நினைச்சியா? ஏ காசு போடி, இப்படி காடி யாரையும் பாத்துக்கிறேன். பொண்டாட்டிய கண்டிச்சு காசு வாங்கி தர துப்பு இல்ல, நீ எல்லாம் ஒரு புருஷன். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு காசு அவட்ட கொடுத்து போட்டு என்னைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீ இழுச்சு வாங்கி நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கு நான் சொல்லிக்கிட்டு அதான் ஊர் உலகமே பேசுறேன் உன் லட்சணத்தை பத்தி. போய் அம்மா இருந்துச்சு.